ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 பட்டை, 2 கிராம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வணக்கி விட்டுருங்க. அது வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். இது கலர்னதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. அது கூட 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணக்கி விட்டுருங்க. அது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டு அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. அது கூட 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 சைஸ் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு நல்லா கலரி விட்டு அதை மூடி வச்சு 3 விசில் வர விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சிக்கன் பிரியாணி அழகாக வெந்திருக்கு. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி.